தமிழ்நாடு ஆசிரியர் மாவட்ட பிரதிநிதித்துவ தேர்தலில் தலைமையாக நடத்தப்படும் விழா தலைவர் உள்ளிட்ட விழா மேடையில் அமர்ந்திருக்கும் பொறுப்பாளர்கள், மேடைக்கு முன்பாக அமர்ந்திருக்கும் குறைவாய்ந்த பொறுப்பாளர்கள், இயக்க முன்னணி தோழர்கள், வருகின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் தமிழ்நாடு ஆரம்ப பள்ளியாளர்கள் தூத்துக்குடி மாவட்டத்தை சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய இந்த மாவட்ட பிரதிநிதித்துவ பேரவை கூட்டத்திற்காக வருகிறது. நம்முடைய இயக்க கடமைகளை இன்னும் உறுதியாக நெஞ்சில் தாங்கி களப்பணியாற்றுவேன் என்ற உறுதியோடு உங்கள் அனைவரும் இந்த கூட்டத்திற்கு வருகிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். தொடர்பே தமிழ்நாடு மாநிலத்தில் நாம் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை சலுகைகள், உரிமைகளும் நம்முடைய இயக்கங்களால், நம்முடைய இயக்கங்களின் முன்னோடிகளால், இயக்க போராட்டங்களால் நமக்கு பெற்றுத்தரப்படும். ஏன் இன்னைக்கு இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன் அப்படின்னா, இனி வரும் காலம் ஒரு எழுச்சிமிக்க போராட்ட களத்தில் நடத்த வேண்டிய ஒரு இக்கட்டான காலம். ஆசிரியர் அரசு ஊழியர்களுக்கு கேடயமாய் விளங்கிக் கொண்டிருப்பது தமிழ்நாடு அரசு ஊழியர் சட்டம் என்றால் அது உண்மையல்ல. கடந்த காலத்தை திரும்பிப்பார் அப்படின்னு நாம 88 திரும்பிப்பார், 88 திரும்பிப்பார்லாம் நாம சொல்லுவோம். ஆனா நாம் பணியாற்றக்கூடிய இந்த காலகட்டங்களிலே எழுச்சி மிகுந்த போராட்டங்களை நாமே முன்னெடுத்து நடத்தியிருக்கிறோம். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 2016 CPS ஒழிப்பு போராட்டமாகவும், 2017 ஊதிய மாற்றத்தை நிலைநாட்டிய கொண்டு வந்த ஒரு போராட்டமாகவும், தமிழ்நாடு அரசியல் சமூகம், தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியும் முன்னணியில் நின்று நிகழ்த்தி காட்டிய வெற்றிகள் அப்படின்னா நாம் சொல்ல முடியும். எத்தனையோ சங்கங்கள் தமிழ்நாட்டில் பட்டியலிட்டால் நிறைய சங்கங்கள் இருக்கு, நூற்றுக்கணக்கான சங்கங்கள் இருக்குது. ஆனால் ஊழியர் நலனுக்காக எந்தவித கண்ணனமும் இல்லாமல் கள போராட்டங்களில் வெற்றியை ஈட்டக்கூடிய சங்கங்களாக தமிழ்நாடு ஆசிரியர் சங்கமும், தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியும் நிகழ்கிறது. நம்முடைய கோரிக்கைகள் 2019 இன்றைய வரைக்கும் அன்றைய ஆட்சியாளர்களாலும் சரி, இன்றைய ஆட்சியாளர்களாலும் சரி சீர்தூக்கி பார்க்கப்பட்டிருக்கின்றனவா அப்படின்னா இல்லைன்னு சொல்லணும். ஏன்னா நம்முடைய கோரிக்கைகள் நியாயமானவை. அதை சீர்தூக்கி பார்த்திருந்தா கண்டிப்பா நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருக்க வேண்டும். ஒரு 20 ஆண்டு காலமாக வாழ்வாதார கோரிக்கையான பழைய பென்ஷன் திட்டத்தை நடைமுறைப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை காலகாலமா வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. நாம இன்னும் நம்மை ஆண்டு கொண்டிருக்கின்ற அந்த ஆட்சியாளர்களுக்கு நம்முடைய வரிமையை இன்னும் முழுமையாக எடுத்துரைக்கவில்லையோ, எடுத்துக்காட்டவில்லையோ அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி நம்முடைய இருக்கிறது. 2019 போராட்டம் குறைவா மதிப்பிடுறீங்களா?
அதை எடுத்து பார்த்தோம்னா அந்த வழியாக தான் நம்முடைய இன்னொரு வகையான போராட்டத்தில் தான் அந்த ஆட்சியை தூக்கி எறியும். அது இன்றைய ஆட்சியாளர்களுக்கு தெரியுமா என்றால் கண்டிப்பாக தெரியும், அதை உணர்ந்தவர்கள். ஆனால் இன்றைய ஆட்சியாளர்கள் இந்த 4.5 ஆண்டு காலத்தில் ஒரு கோரிக்கையை கூட நிறைவேற்றவில்லை. அதற்கு என்ன காரணம்? ஆசிரியர் அரசுடைய வாக்குகள் நமக்கு தேவையில்லை என்று இன்றைய திமுக அரசு நினைத்து விட்டதோ என்று கேட்கப்படுகிறது. மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் இந்த அரசால் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன, நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் நாம் வரவேற்கிறோம். ஆனால் நாமும் மக்கள் தான் இந்த ஆட்சியாளர்களை ஆட்சி கட்டிலில் அமர வைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு மிகுந்த செல்வாக்கு பெற்ற ஒரு வகை மக்கள் பிரிவு ஆசிரியர் அரசு ஊழியர் அப்படிங்கிறதுக்கு இவங்க நேரடி எடுத்துக்காட்டாகவே இருக்கிறார். கிட்டத்தட்ட 29 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தபால் வாக்கிலேயே ஜெயிச்சிருக்கிறார். இன்னும் சொல்ல போனா ஒரு 40 தொகுதிகளில் வெற்றியை நிலைநாட்டக்கூடிய ஒரு சக்தியாக ஆசிரியர் அரசு ஊழியர்கள் இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் நம்முடைய கோரிக்கைகள் இன்னும் பட்டியலில் நீண்டு கொண்டே இருக்கிறது. டாக்டர் பார்த்தீங்கன்னா 10 அம்ச கோரிக்கைகள் அப்படின்னு தான் வச்சிருக்கோம். இந்த 10 அம்ச கோரிக்கைன்னு சொல்ற அந்த 10 வரி கிடையாது, 10 பத்தி. ஒவ்வொரு பத்திலையும் ஒரு 10 கோரிக்கையாக இருக்கு. அந்த அளவுக்கு நம்முடைய கோரிக்கைகளின் எண்ணிக்கை நிறைந்து கிடக்குது. ஆனாலும் அது முக்கியமான வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றி தந்திருக்க வேண்டியது அரசாங்கம். 30/9 சிபிஎஸ் பற்றிய அந்த பென்ஷன் திட்ட அறிக்கை இந்த குழுவால் சமர்ப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த அரசு உடனடியாக அதை சீர்தூக்கி சிபிஎஸ் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்தும் அப்படின்னு நாம எல்லாம் எதிர்பார்க்கிறோம். ஆனா அது நடக்கல. அந்த குழுவானது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு முந்தைய அரசுகள் குழுவோட காலம் அந்த காலம் 3 மாதம் 4 மாதம் அப்படின்னு போட்டிருக்கிறது அறிக்கையை போட்டிருக்கிறது. ஆனா இந்த குழுவானது வித்தியாசமா அறிக்கையை சமர்ப்பிச்சுட்டு அந்த அறிக்கையில முடிவே சொல்லல. இன்னும் நாங்கள் விரிவா அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கு கூடுதல் கால அவகாசம் வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவ்வளவு. இதுல கடந்த ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் நம்ம பெருசா வித்தியாசம் ஒன்றும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப என்ன நடக்குது? இந்த அரசு நேரடியாக நம்முடைய பென்ஷனை, ஓய்வூதியத்தை, வரையறுக்கப்பட்ட ஓய்வூதியத்தை வழங்குவதற்கு மனது இல்லாமல் இருக்கிறது போல. ஒரு 5 மாநிலங்கள் அந்த தேசிய பென்ஷன் திட்டத்திலிருந்து என்பிஎஸ்லிருந்து விலகி மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தியுள்ளது. மத்திய அரசு அவர்களிடம் பிடித்தம் செய்யப்பட்ட அந்த 10% தொகையை தரமாட்டோம் என்று கூறிய பின்பும் இவர்கள் மீண்டும் அந்த பழைய பென்ஷனை எங்களுடைய ஊழியர் நலன்களை அமல்படுத்துகிறோம் அப்படின்னு அந்த மாநில அரசுகள் தெளிவாக எடுத்துள்ளது. நம்முடைய தமிழ்நாடு அரசு 100% பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்துவதற்கு வாய்ப்பு உள்ள ஒரு மாநிலம் தான் தமிழ்நாடு தான். ஏன்னா இவங்க பிஎஃப் பாட்டியல
படத்தை வச்சு அன்றைய அதிமுக அரசு வந்து நம்முடைய போராட்டத்தை வீழ்த்தியது போல இருக்கு. நாம இன்னும் சொல்ல போனா நம்முடைய ஆசிரியர் அரசியல் போராட்ட வரலாற்றிலேயே 2019 போன்று எழுச்சியோடு முதல் நாளே போராட்ட காலத்துக்கு 90% ஆசிரியர்கள் ஆசிரியர் வந்திருந்தார். அது மாதிரி ஒரு போராட்டம் அதற்கு முன்பு நடந்தது. 2002 போராட்டத்தில் 99 நான் பள்ளியில் சேர்ந்தேன். 2002 போராட்டம், 2003 போராட்டத்தில எல்லாம் என்னுடைய வேலையை இழந்திருக்கிறேன், டிஸ்மிஸ் ஆகியிருக்கிறோம். ஆனால் கிட்டத்தட்ட 1,76,000 ஆசிரியர் அரசு ஊழியர்களை